SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலில் இலத்திரையில் வாக்குமுறை, ரணில் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. நீதிமன்றத்தில் தீர்ப்பு மக்களுக்கு கிடைத்த வெற்றி, மஹிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் முடிவே தமிழர்களின் இறுதி முடிவு. மாணவியை கொடூரமாக தாக்கிய 2 ஆசிரியர்கள். உக்ரைன் அதிபருடன் விசேட சந்திப்பில் ஈடுபட்ட நரேந்திர மோடி. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலத்திரையில் வாக்குமுறை பயன்படுத்தப்பட உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை குறியீட்டாக்குதல் எனும் தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கான சந்திப்பு பத்திரமுல்லையில் இடம்பெற்றது. இதன்போது தேர்தலுக்காக அரசாங்கம் பாரியதொரு நிதியினையும் செலவு செய்கிறது. உங்கள் தலைமையில் கீழ் இலத்திரையில் வாக்குமுறையில் அறிமுகப்படுத்த முடியாதா என தொழில்நுட்ப வல்லுநர் ஒருவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும். முன்னாள் நீதியரசர் டொப் எனது தலைமையில் இதற்கான ஆணைக்குழு ஒன்று நிறுவினோம். முதலில் நாம் அதனை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பரிசீலனை செய்து பார்ப்போம். பின்னர் தேசிய தேர்தல்களில் அதனை நடைமுறைப்படுத்துவோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் ஒன்றை பிற்போடுவது தவறான செயற்முறை என நீதிமன்றம் அங்கீகரித்தமை மக்களுக்கு கிடைத்த வெற்றி என உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எல்லை நிர்ணய தேசிய குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இதன்படி ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என நம்புவதாக மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் வைத்து கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு தேர்தலையும் நடத்தாமல் அல்லது ஒத்திவைப்பதனூடாக மக்களின் உரிமைகள் மீறப்படுவதாக உயர்நீதிமன்றம் இதற்கு முன்பு பலமுறை தீர்ப்பளித்துள்ள நிலையில் இந்த தீர்ப்பு தொடர்பில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. நீதி வழங்கப்பட்டுள்ளதாகவே நான் காண்கின்றேன். ஆனால் மிகவும் தாமதம். இதன்படி ஜனாதிபதி தேர்தல் முடிந்தவுடன் இந்த ஆண்டு வாக்கெடுப்பை நடத்த ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். நடைபெறவுள்ள இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் முடிவே தமிழர்களின் முடிவு என நாடாளுமன்ற உறுப்பினர் MS சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், கடந்த 3 ஜனாதிபதி தேர்தல்களிலும் இறுதிக்கட்டத்திலேயே ஜனாதிபதி வேட்பாளருக்கான ஆதரவு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்ததாக MS சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்குமாறு கோரும் ஜனாதிபதி வேட்பாளர் பொதுமக்கள் வாக்களிப்பார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். கிஹுருகடுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லுணுகன பிரதேசத்தைச் சேர்ந்த 7 வயதுடைய சிறுவனை பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்திய குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட சிறுவனின் வீட்டுக்கு அருகில் உள்ள வீடொன்றில் வேலை செய்த கொத்தனாரின் உதவியாளராக வந்த சந்தேக நபர் பல தடவைகள் சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக சிறுவனின் தந்தை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். அதற்கமைய போலீசில் விசாரணைகளை ஆரம்பித்ததுடன் பாதிக்கப்பட்ட சிறுவன் வைத்திய பரிசோதனைக்காக பாசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். கொலை முயற்சி மற்றும் கடுமையான தாக்குதல் குற்றச்சாட்டின் கீழ் 2 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் அமைந்துள்ள பாடசாலையொன்றில் ஆசிரியர்களே இருவரையும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த பாடசாலையில் கல்வி பயிலும் மாணவி ஒருவரை கடுமையாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் குறித்த ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேகத்துக்குரிய ஆசிரியர்கள் மாறாவில் நீதிவான் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட்ட பின்னர் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த பாடசாலையில் கல்வி கற்கும் 15 வயது மாணவி ஆசிரியர்களால் தாக்கப்பட்ட நிலையில் இதன்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் ஒன்று தொடர்பில் ஆசிரியர் ஒருவர் சிறுமியை கடுமையாக தாக்கியதாகவும் பின்னர் மற்ற ஆசிரியர் வெயிலில் மண்டி வைத்து துடைப்பத்தால் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதன்போது குறித்த சிறுமி மயங்கி விழுந்ததாகவும் பின்னர் அவரை தூக்கி வந்து மேசையில் விட்டபோது மாணவி தலையில் அடிபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உலகச் செய்திகள். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது உக்ரைன் தலைநகர் கீவ் பகுதியில் உள்ள ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியின் தோளில் கை போட்டு தனது அன்பை பிரதமர் மோடி வெளிப்படுத்தியுள்ளார். அத்தோடு அரசு முறை பயணமாக உக்ரைன் சென்றுள்ள பிரதமர் மோடி கீவ் நகரிலுள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியுள்ளார். இதனையடுத்து போரில் உயிரிழந்த குழந்தைகளுக்கு பிரதமர் மோடி மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளார்கள். ரஷ்யாவுடனான போரை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து இரு நாட்டு தலைவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலில் இலத்திரையில் வாக்குமுறை, ரணில் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு.
நீதிமன்றத்தில் தீர்ப்பு மக்களுக்கு கிடைத்த வெற்றி, மஹிந்த தேசப்பிரிய தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சியின் முடிவே தமிழர்களின் இறுதி முடிவு. மாணவியை கொடூரமாக தாக்கிய 2 ஆசிரியர்கள். உக்ரைன் அதிபருடன் விசேட சந்திப்பில் ஈடுபட்ட நரேந்திர மோடி.